ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து சுட சுட ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். எந்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன், அடுத்த கமலஹாசன், சிம்பு இதை கொண்டுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ சிம்பு தக் லைஃப் எடுத்தாலே கொஞ்சம் யூடியூப்ல சர்ச்சிங் பண்ணாலே வைரலாய் கொண்டு போய் நிற்கிறது தான் நம்ம தக் லைஃப். இப்போ எல்லாருடைய மனசுலயும் வந்து ஒரு சைட்ல எஸ்டிஆர் நிற்கிறாரு, ஒரு சைட்ல சிவகார்த்திகேயன் நிற்கிறாரு. இப்போ தளபதி வந்து போஸ்டிங் அந்த கீயை குத்துறதுனால அடுத்த சிவகார்த்திகேயன் வந்து தளபதியா மாறிட்டாரு. எல்லாருமே வந்து கீழனால அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த மூவ்மெண்ட் ஒரு சைட்ல போயிட்டு இருந்ததுனால இப்போ கமல்ஹாசனுக்கான இப்போ தக் லைஃப் படத்துல இருந்து கமல்ஹாசனோட இப்போ எஸ்டிஆர் வந்து வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? டெய்லரை பார்த்திருப்பீங்க. தக் லைஃப்ல வந்து மூவ்மெண்ட் பண்ணாலே எஸ்டிஆருக்கு அவர் நடிக்கலனா கூட பல கோடி மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. என் தலைவன் நடிக்கவே தேவையா, என் தலைவன் நடிக்கவே தேவையில்ல, அவளை நேரத்துக்கு நீங்க மீம்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சைட்ல வந்து எஸ்டிஆருடைய ஃபேன்ஸ் கத்திட்டு இருக்காங்க. அவர் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி நாங்க என் தலைவனுக்கு தோல் கொடுக்குது தட்டி கொடுக்குது நாங்க இருக்கிறோம், தலைவாணி பயப்படாத. ஒரு சைட்ல சிவகார்த்திகேயன் படம் வந்தாலே அப்பா இவர் ஃபேமிலி ஸ்டோரி நடிகருப்பா, இவர் நல்ல ஒரு பெண்கள் ரசிகருப்பா, பெண்கள் பட்டாத்தக்குள்ள அது மாதிரி ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு பேர் சைட்லயும் இது போல போயிட்டு இருக்கிறதுனால இப்போ தக்லை படம் வருது. யாரு ஒரு இண்டஸ்ட்ரியிலே சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வெளியே அவுட்ல போத்தவல நம்ம தமிழ் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி இது வரைக்கும் தட்டல. ஓகேங்களா? 600 கோடி தட்டி இருக்கீங்க. ஆனா இந்த படத்துல தக் லைஃப் கன்ஃபார்மா தட்டும் சில பேர் சொல்றாங்க. இந்த படத்துல தக் லைஃப் எப்படி தட்டும்னா எஸ்டிஆரோட நடிப்பு ஒரு சைட்ல வைரலா போயிட்டு இருக்கு. கமலஹாசன நடிப்பும் அவர் கமலஹாசனை வந்து தொட்டி கொடுக்குறாரு. எப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குப்பா, நல்ல ஒரு அட்வைஸ் இருக்கு, நல்லா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் என்னவே சொல்லியிருக்காரு. ஏன்னா கமல்ஹாசனை வந்து எவ்வளவு பெரிய ஆளு. ஓகேங்களா? இப்போ வயசான மாதிரியே இல்ல தக் லைஃப் படத்துல. அந்த விருமாண்டி பழைய படத்துல நிறைய மூவ்மெண்ட் பண்ணி ஓல்டு படத்துக்கு போனீங்கன்னா அந்த நடிப்பு இப்போ கமல்ஹாசன் தக் லைஃப்ல கொண்டு வந்திருக்காரு ஒரு சைடு. ஓகேங்களா? இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு, சுட சுட வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அத்த தளபதி இப்ப யாரு சினிமா இண்டஸ்ட்ரியில தனுஷும் இருக்காரு, சூரியனும் இருக்காரு, எஸ்டிஆர் இது போல நிறைய விஜய் சேதுபதி இருக்காங்க. இப்போ இந்த மத்தியில வந்து ரொம்ப நாள் சென்று நம்ம எஸ்டிஆர் ரொம்ப கேப் விட்டு இப்போ மாநாடு நிறைய படம் வந்து ஹிட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு. அவர் ரசிகர்கள் இல்ல, எல்லா ரசிகர்களும் பிடிக்கிற மாதிரி கதை அழகா கேட்டு அழகா கொண்டு வந்து இந்த கதை நடிச்சா நம்மளுக்கு ஹிட் ஆகும், இந்த கதை நடிச்சா அவர் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க, இந்த புதுசா எதிர்பார்க்கலாம். டாப் லெவல்ல யார் ஹீரோவும் பாக்குறதுக்கு சைலண்டா நம்ம புலி. ஓகேங்களா? காட்டுக்குள்ள ஒரு புலி இருந்ததுன்னா சிங்கம் இருந்ததுன்னா எப்படி வேட்டையாடும் பதுங்கி, அதே மாதிரிதான் நம்ம எஸ்டிஆர் அண்ணன் பதுங்கி வேட்டையாடுறாரு. அவருடைய குறிக்கோள் அவருடைய மூமெண்ட் யாருக்கும் தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. சைலண்டா காய நவுத்துறாரு. அவரு இந்த தக் லைஃப் படத்துல செம்மையா பேசப்படுவாரு. ஏன்னா சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ் இது போல ஹீரோ இருந்தாலும் இவங்க மத்தியில ரீஎன்ட்ரி கொடுக்கறது நம்ம எஸ்டிஆர் தக் லைஃப் வந்துட்டே இருக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க, நானும் உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எதுக்குடா நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களே, எல்லா ஹீரோவுக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறீங்க. ஏன்னா மீம்ஸ் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இது இருக்குதுன்னு தெரியல. என்ன யூடியூப்ல நல்லா சம்பாதிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது அதுதான். பா இந்த நியூஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வேறையா இருக்கும். மேல தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வேற மெத்தட்ல டைட்டில் போகும். மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ் பா நல்லா ஏதோ போட்டிருக்காங்க, தனுஷை பத்தி போட்டிருக்காங்க, சூர்யாவை பத்தி போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா எடா கூடமா இன்னொரு வீடியோ இருக்கும். ஏன்னா இதெல்லாம் போட்டு மார்க்கெட்டிங் பண்றது உங்க வேலையானா? இதுக்கு நீங்க பண்ணாமே இருக்கலாமே சேனல்ல. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கோசம் பண்றாங்க. அவங்க ரசிகர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓரம் தள்ளி வச்சிடலாம்ல. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மீம்ஸ் பண்ணி போடலாம், ஓரளவுக்கு போடலாம், சும்மாவே அவனுக்கு. ஆனா நீ மீம்ஸ் பண்ணி போறது இல்ல, உங்களெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ச்சி போயிட்டே இருப்பாங்க. மீம்ஸ் பண்ணி போறதுனால அவங்க வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க, நீ வளர மாட்ட. ஓகேவா? உங்கள்த வந்து நீங்க பத்திரமா புரிஞ்சு பாருங்க. ஏன்னா அடுத்த தளபதி யாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் யாரு, அடுத்த சிம்பு யாரு, இதெல்லாம் வந்து நீங்க தான் கோரிக்கணும். நம்ம சேனல்ல போயிட்டு 90s மீடியா சேனல்ல போயிட்டு சிம்புக்கும் தனுஷ்க்கும் ஒரு வேறுபாடு போயிட்டு இருக்கு இப்போ வைரலா நியூஸ்ல. அதை பத்தி தான் நான் பேச வந்தேன். உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும்னா
நம்ம சேனல்ல போயிட்டு அடுத்த தளபதி யாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் யாரு, அடுத்த சிம்பு யாரு, உங்களுக்குலாம் நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும்னா நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் யார் அடுத்த தலைவன். ஓகேங்களா? நம்ம சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனதிங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ. உங்களை நண்பன் விஜய் பிளாக்கி. மீண்டும் அழகா உணர்வுடைய சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.